இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை கண்டித்தும், காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை உரிய முறையில் வழங்க வலியுறுத்தியும், நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் விவசாயி நல்லசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம், துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், ஐடி விங் மாநில செயலாளர் APJ ரமேஷ் உள்ளிட்ட மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கர்நாடக அரசுக்கு எதிராகவும் மேகதாது அணை திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பினர். இந்திய ஜனநாயக கட்சியின் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள், பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள், பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள், பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள். காவிரியை விடமாட்டோம், காவிரியை விடமாட்டோம், காவிரியை விடமாட்டோம், காவிரியை விடமாட்டோம். கர்நாடக அரசுக்கு எதிரான, கர்நாடக அரசுக்கு எதிரான, கர்நாடக அரசுக்கு எதிரான, கர்நாடக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். ஐஜேகேவின் தொண்டர்கள் நாங்கள், ஐஜேகேவின் தொண்டர்கள் நாங்கள், ஐஜேகேவின் தொண்டர்கள் நாங்கள், ஐஜேகேவின் தொண்டர்கள் நாங்கள். பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள், பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள், பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள், பாரிவேந்தரின் தொண்டர்கள் நாங்கள். இளைய வேந்தரின் தொண்டர்கள் நாங்கள், இளைய வேந்தரின் தொண்டர்கள் நாங்கள். விடமாட்டோம் விடமாட்டோம். தமிழன் என்ன இழிச்சவனா, கட்டாதே 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 கட்டாதே. காவிரியின் குறுக்கே, காவிரியின் குறுக்கே, காவிரியின் குறுக்கே, காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை, மேகதாது அணையை, மேகதாது அணையை, மேகதாது அணையை கட்டாதே 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 கட்டாதே. ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து மற்றும் விவசாயி நல்லசாமி ஆகியோர் செய்தியாளரை சந்தித்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக ஐயா பாரிவேந்தர் ஆணைப்படி தமிழகம் எங்கும் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியினர் இந்த கர்நாடக அரசை கண்டித்து மேகதாது அணையை கட்டுவதற்கு ஏற்று தமிழகம் எங்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் தொண்டர்களும் தோழர்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயாவை பொறுத்தவரை தேசிய பார்வை கொண்டவர், தேசியமும் தமிழகமும் இரண்டு கண்ணாக பார்க்கக்கூடியவர். அவரை பொறுத்தவரை சாலைகள், நதிநீர் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கு சொந்தமானது அல்ல. ஒரு கமிஷன் போட்டு எத்தனை காலங்கள் ஆச்சு, இதுவரைக்கும் நமக்கு அந்த தண்ணியை அவங்க கொடுக்கல. அதற்காக ஐயா கண்டித்து கண்டிப்பாக இந்த போராட்டத்தை நடத்தி மக்களுக்கு ஆதரவான நன்மைகளை பெற்றுத்தர. இன்னைக்கு ஐயா நல்லசாமியும் கூட இருக்கிறாங்க, அவங்களும் இதை பற்றி பேசுவாங்க. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். காவிரியை பொறுத்த அளவில் தமிழ்நாடு கடைமடை உரிமை பெற்ற மாநிலம். கர்நாடகம் இதை மதிக்க தவறியது. 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், அதற்கு பின்னாடி 8 ஆண்டுகள். இந்த 8 ஆண்டுகளில் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் எப்போது தண்ணீரை திறந்திருக்கின்றது? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் தான் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி திறந்திருக்கின்றது ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? மேகதாட்டு அணை கட்ட வந்த எண்ணத்துக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் 177 TMC நீரை மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்படுவதாக இருந்திருந்தால் இதற்காக இரு மாநில உறவு கிடுகின்றது.
எதற்காக மோதல் போக்கு வருகின்றது? எதற்காக இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகின்றது? எதற்காக தமிழ்நாடு அரசிடம் நாம் தண்ணீர் கேட்க வேண்டும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தினந்தோறும் நீர் பங்கீடு. எனக்கு வர வேண்டிய தண்ணீர், என்னுடைய மேட்டூர் அணையில் தேக்க வேண்டுமே வழிய ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது. இதற்காக இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். 2033 வரை காத்திருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. இந்த தீர்ப்பு ஒரு ஏட்டுச்சுரைக்காய், காணல் நீர், மாயமான். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகா அதனுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டியது இருக்கும். இதுக்காக தமிழ்நாடு ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.